ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சரண். என்னடா சரண், கண்டினியூஸாக வீடியோ போட மாட்டேற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நமக்கு வீடியோஸ் போட அந்த அளவுக்கு டைம் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்மளால கண்டென்ட் கரெக்டாக கொடுக்க முடியல. பட் இட்ஸ் ஓகே. இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டோட உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கோயில் திருப்பதி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில் தான். அது வந்துட்டு நானும் சின்ன வயசுலேருந்து ஒரு 3 to 4 டைம்ஸ்க்குலாம் போயிட்டு மொட்டைலாம் அடிச்சுட்டு லட்டுலாம் வாங்கிட்டு வந்து ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு பக்கத்து வீடு தெரிஞ்ச வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண நாட்கள்லாம் உண்டு. லட்டுவோட டேஸ்ட் வந்துட்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அந்த லட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லட்டுல வந்துட்டு இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாட்டு கொழுப்பு ப்ளஸ் வந்துட்டு ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் கலக்குறாங்க. அப்படி கலந்து தான் அந்த டேஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்க கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையை வந்துட்டு முன்னெடுத்து வைக்கிறாரு. யாருன்னா சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லையா, அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. அதுவும் இந்த இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் இல்லையா ஜெகன்மோகன் ரெட்டி, அவரோட ஆட்சியில தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தலைமை அர்ச்சகர் இருக்காரு இல்லையா திருப்பதியில, அவரு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. யாருக்கிட்டனா ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தப்போ அங்க இருக்க மேலதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அதை காதலியே போட்டுக்கல, இக்னோர் பண்ணிட்டாங்க. அப்படி இக்னோர் பண்ணதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவரோட வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அதை வந்துட்டு வெளியே கொண்டு வந்திருக்காரு அந்த பிரச்சனையை. அப்படி வெளியே கொண்டு வரும்போது ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ஒரு சர்ச்சையை வந்துட்டு மறுக்கிறாரு. எங்க ஆட்சியில் அப்படி ஒரு விஷயமே நடக்கல, நான் வந்துட்டு கடவுள் மேல கூட சத்தியம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லட்டுவை வந்துட்டு லேப்க்கு அனுப்புறாங்க. லேப்க்கு அனுப்பும்போது அந்த லேப் டெஸ்ட்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மாட்டு கொழுப்பும் ப்ளஸ் வந்துட்டு ஃபிஷ் ஆயிலும் அந்த லட்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒன்று ஒன்றா அதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த அருவம் படம் நாமெல்லாம் பார்த்துருப்போம், சித்தார்த் சாரோடது. அப்படி அவர் வந்துட்டு ஒரு சாம்பார் சாதம் விற்கிற ஒரு பிரபலமான ஒரு கடை, அந்த கடைக்கு போயிட்டு அவர் வந்துட்டு சர்ச்சிங்க்கு போவாரு. அப்படி சர்ச்சிங்க்கு போகும்போது அவங்க சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஜஸ்ட் அந்த ஸ்மெல் பண்ணாலே அவருக்கு அந்த அதுல கெமிக்கல்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாரு இல்லையா, அதே மாதிரி கண்டுபிடிச்சு அந்த பருப்பை தேட போவாரு. அப்படி தேடும் போது அதை லைட்டா கசக்கி அவரோட கையை வந்துட்டு லைட்டா அப்படி ஒரு மாதிரி வலிச்சு எடுப்பாரு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர்ல நுரை மாதிரி வரும். அப்போ வந்துட்டு அந்த ஹோட்டல்காரங்களை பருப்பு எங்கடா வாங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இமானுவேல் ஏஜென்சில வாங்குறேன் அப்படின்னு ஒரு ஏஜென்சி நேம சொல்லுவாங்க. அப்படி அந்த ஏஜென்சி கடைக்கு வந்துட்டு போவாங்க. அந்த ஏஜென்சிக்கு போய் பார்த்த உடனே அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னும் போது செக் பண்ணும்போது தான் தெரியும், மாட்டு கொழுப்பு தான் கலக்குறோம் நாங்க அப்படின்னு அந்த ஏஜென்சி வச்சு நடத்துற ஆளே சொல்லுவாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, நெய் பருப்பு கூட கம்பேர் பண்ணும்போது மாட்டு கொழுப்பு கலந்த ஒரு பருப்பு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சாம்பார் சாதத்துக்காக இருக்கட்டும், ப்ளஸ் வந்துட்டு அந்த லட்டுல ஆட் பண்ணாலுமே நெய்க்கு இருக்கிற டேஸ்ட்டை விட மாட்டு கொழுப்புக்கு இருக்கிற டேஸ்ட் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ மாட்டு கொழுப்பை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நெய் விலையை விட மாட்டு கொழுப்போட விலை வந்துட்டு கம்மி தான். ப்ளஸ் வந்துட்டு அது டேஸ்ட்டையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் அவங்க அதை ஒத்துக்கல. பழியை தூக்கி வேற யார் மேலேயாவது போட்டு இவங்க தப்பிக்கலாமான்னு தான் பார்க்குறாங்க. அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை. நமக்கு நல்லா கிளியரா சொல்லிட்டது எதுன்னு பார்த்தா, லேப் ரிப்போர்ட்டு பப்ளிக்கா விட்டுட்டாங்க. நியூஸ்லயா இருக்கட்டும், நியூஸ் சேனல்லையா இருக்கட்டும், செப்பரேட்டா நம்ம வாட்ஸ்அப்லயும் வருது. இப்போ எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லேப் ரிப்போர்ட்டை. அதுல பார்த்தா கிளியரா அதுல சொல்லிட்டாங்க. அதுல வந்துட்டு மாட்டு கொழுப்பையும் ஃபிஷ் ஆயில தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த லட்டுல அப்படின்றத கிளியரா சொல்லிட்டாங்க. ஓகே. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இஷ்யூல எதுன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதிக்கு போற பக்தர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த பக்தர்கள் கூட்டத்துல வந்துட்டு இந்த லட்டு வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு குறையவே இல்லை அப்படின்றதுதான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தா, செப்டம்பர் 19 அன்னைக்கு, அதுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூ வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கூட செப்டம்பர் 19 அன்னைக்கு ஒரு நாளைக்கு சராசரியா எத்தனை லட்டு விற்பனை ஆகுமோ அதே லட்டு தான் விற்பனை ஆயிருக்கு. அதாவது 3.60 லட்சம் லட்டு, 3,60,000 லட்டு அன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 20 என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதாவது 3.16 லட்சம் லட்டு வந்துட்டு விற்பனை ஆயிருக்கு. 3,16,000 லட்டு.
இதுல கொஞ்சம் ஒரு 40,000 லட்டு வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு. அப்பயும் அவங்க கொஞ்சம் பயந்துருக்காங்க. ஆனாலுமே அது வந்துட்டு குறையலைங்க. அடுத்தது செப்டம்பர் 21, 22ல தான் திருப்பி வந்துட்டு 3,60,000, 70,000 அந்த மாரி கணக்குல லட்டுகள் வந்துட்டு விற்பனை ஆயிட்டே தான் இருக்கு. இந்த லட்டு வாங்குறதுல தப்பில்ல. நம்ம மேல தப்பில்ல. பட் ஆனா அவங்க இப்படி ஒரு கலப்படமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்க்குறவங்க கிட்டலாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இது வந்துட்டு புரட்டாசி மாசம். புரட்டாசி மாசத்துல நம்ம நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. மெயினா வந்துட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து நெறைய படைப்பாங்க. அப்படிலாம் வந்துட்டு படைக்கும்போது நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நெறைய ஐதீகம்லாம் இருக்கு. அத வந்துட்டு நம்ப இந்த திருப்பதி லட்ட சாப்பிட்டா ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திருப்பதிக்கு போணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.